ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய லகு வாக்கிய விருத்தி 11 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். முதல் ஸ்லோகத்திலிருந்தே படிக்கலாம். ஸ்தூலோ மாம்சமயோ தேகः சூக்ஷ்மஸ்யாத் வாசனாமயः ஞானகர்மேந்திரியைः சார்த்தம் தீப்ராணௌ தச்சரீரகௌ அஜ்ஞானம் காரணம் சாட்சி போதஸ்தேஷாம் விபாசகः போதः பாசோ புத்திகதः கர்த்தா ஸ்யாத் புண்ணிய பாபயோः स एव संसरेत् कर्म वसात् लोकद्वये सदा बोधाभासात् शुद्धबोधम् विविच्यादति यत्नतः जागरस्वप्नयोरेव बोधाभासविडम्बना सुप्तौ तु तल्लये बोधः शुद्धो जाड्यं प्रकाशयेत् जागरेऽपि धियस्तूष्णीं भावशुद्धेन भास्यते दिव्यापाराश्च चिद्भास्या चिद्भास्यात् चिदाभासेन संयुताः वह्नितप्तजलं तापयुक्तं वह्नितप्तजलं ताप युक्तं देहस्य तापकं चिद्भास्यादिस्तथा भास युक्तान्यं भासयेत् तथा रूपादौ गुणदोषादि विकल्पा बुद्धिगाः क्रियाः ताः क्रिया विषयैः सार्धं भासयन्ति चितिर्मता रूपाच्च गुणदोषाभ्यां विविक्ता केवला चितिः सैवानुवर्तते रूप रसादीनां विकल्पने क्षणे क्षणेन्यथा भूता धीविकल्पाश्चितिर्नतु मुक्तासु सूत्रवत् बुद्धि विकल्पेषु चितिस्तथा मुक्ताभिरावृतं सूत्रम्
मुक्तयोर्मध्ययुक्ष्यते तथा वृत्तिविकल्पैश्चित् स्पष्टा मध्ये विकल्पयोः नष्टे पूर्वविकल्पे तु यावदन्यस्य नोदयः निर्विकल्पकचैतन्यं स्पष्टं तावत् विभासते. போதாபாச போத விவேகம் அல்லது சிதாபாச சித் விவேகம் அல்லது அனாத்ம ஆத்ம விவேகம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆத்மா அனாத்ம விவேகம் அல்லது சித் சிதாபாச விவேகம். இங்க சித் என்பதற்கு மேல போதம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார் அதிகமாக. அதில் போதாபாசம் போதாபாசம் போதம்ங்கிறது சித்து ஆத்மா, ஆபாசம் அதோட பிரதிபிம்பம். சூக்ஷ்ம சரீரம் அந்த கரணத்தில் சித்தோட பிரதிபிம்பம் ஏற்படுகின்றது, அது சிதாபாசன், அதுதான் ஜீவனாக இருக்கின்றது. அந்த கரணம் ஸ்தூல சரீரம், அதில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைத்தன்யம், இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம், இதெல்லாம் கலந்து ஜீவன் இருக்கின்றான். ஆனால் அறியாமையில் இருக்கிற வரைக்கும் இந்த சித்த பற்றிய விவேகம் இல்லாமல் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அந்த பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய அம்சம், அதுவே நான் என்று நினைக்கின்றான். அதனால் சிதாபாசன் வந்ததுனால தான் இந்த ஜடமான ஷரீரங்கள் சேத்தனத்துவத்தை பெற்றிருக்கின்றது. அது சேத்தனமாக இருக்கிறதுனால நான் அதுவே என்று நினைக்கின்றான். ஆனால் அதோட சேத்தனம் அதனுடைய சொந்த சரக்கு அல்ல, அது சொந்த சுயமாக சைத்தன்யாம்சம் உடையதா இந்த உடம்போ மனதோ இல்லை. அது சித்தினுடைய பிரதிபிம்பமாக சித்திலிருந்து வந்தது. அதை அறியாத பொழுது இந்த உடலையே நான் என்று நினைக்கின்றான். இந்த உடம்பு அபூர்ணமானதாக இருக்கின்றது, அனித்தியமானதாக இருக்கின்றது, அசத்தியமானதாக இருக்கின்றது, துக்க சுரூபமானதாக இருக்கின்றது. அதனால் நான் துக்கி, நான் அனித்தியன், நான் சபிகாரி, நான் அபூர்ணன், இந்த எண்ணமெல்லாம் இந்த சிதாபாசனாகிய ஜீவனுக்கு, ஷரீர அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுக்கு, அதையே நான் என்று நினைக்கக்கூடிய ஜீவனுக்கு வருகின்றது. அதனால் அதை சமன்படுத்த, அதை அபூர்ணத்துவத்தை பூர்ணமாக ஆக்குவதற்கு, அனித்தியத்துவத்தை நித்தியமாக, அனித்தியத்தன்மையை நித்தியமானதாக ஆக்குவதற்காக அவன் பலவிதமான முயற்சிகளை, கர்மாக்களை செய்கின்றான். அதன் விளைவாக புண்ணிய பாபம் ஏற்படுகின்றது. அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் உடல்களை எடுக்கின்றான். இவன் எவ்வளவு காலம் எவ்வளவு பிறவிகளில் இதற்கான முயற்சியை செய்தாலும் இது இந்த அனித்தியமான ஷரீரங்கள் நித்தியமானதாக ஆகாது, அபூர்ணமான ஷரீரம் பூர்ணமானதாக ஆகாது, மித்யாவான இது சத்தியமாக ஆகாது, பரிச்சின்னமான இது அபரிச்சின்னமாக ஆகாது. ஆனால் அது விவேகம் இல்லாமல் நம்ம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? நான் யார் என்று நீ ஆராய்ந்து பார் என்று அந்த விவேகத்தை எப்படி ஆராயணும் என்று, உண்மையிலே நான் யாராக இருக்க முடியும் என்று இந்த சரீரங்களை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அதை மையமாக வைத்து கொண்டு அதற்கு வேறாக இருக்கின்ற ஆத்மாவை காட்டுகின்றது. அதனால் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப பார்த்தோம் ஷாக்கா சந்திர நியாயம். நமக்கு தெரிந்த சரீரத்தை வைத்து கொண்டு இதற்கு ஆதாரமாக, இதற்கு காரணமாக இருக்கின்ற ஆத்ம சைத்தன்யத்தை சாஸ்திரம் நமக்கு விவரிக்கின்றது, காட்டுகின்றது. இது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் மூன்றும் ஒவ்வொரு அவஸ்தையில் இருக்கு, இன்னொரு அவஸ்தையில் இல்லை. இவை மூன்றும் செயல்படாமல் இருக்கின்ற பொழுது இதற்கு சாட்சியாக ஒரு
ஞானம் போதமானது இருக்கின்றது, ஒரு அறிவானது இருக்கின்றது, இதை பிரகாசிப்பதாக இருக்கின்றது. அதில் எந்த ஒன்று இதை பிரகாசிக்கின்றதோ, இவைகளை ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களை எந்த ஒன்று பிரகாசித்து கொண்டிருக்கின்றதோ அது ஆத்மா என்று சாஸ்திரம் விவரிக்கின்றது. அது இந்த உடம்பிலிருந்து, இந்த உடல்களிலிருந்து தோன்றியது அல்ல, உடல்களினுடைய பகுதியும் அல்ல, உடல்களினுடைய உடைமை பொருளும் அல்ல, அதனுடைய குணம்ங்கிறதும் இல்லை, உடம்பினுடைய ஒரு அவயவம் உறுப்புங்கிறதும் இல்லை, உடம்பினுடைய ஒரு குணம் என்பதும் இல்லை, உடம்பிலிருந்து உடலிலிருந்து உற்பத்தியானது என்றும் இல்லை. அது முற்றிலும் இந்த உடல்களுக்கு வேறானது. அது எப்பொழுதும் ஞான சொரூபமாக இருக்கின்றது. இது ஜடமா இருந்தா அது சேத்தனமாக இருக்கின்றது. இது பரிச்சின்னமா இருக்கு, அது அபரிச்சின்னமாக இருக்கின்றது. இது அநேகமாக, இவை அநேகமாக இருக்கின்றன, ஆத்மா ஏக்கமாக ஒன்றாக இருக்கின்றது. இவைகள் சவிகாரமாக இருக்கின்றன. உடம்பு மனசு புத்தி இவைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆத்மா மாறாததாக, அதை பிரகாசிப்பதாக இருக்கின்றது. இந்த விவேகம் சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு தெரிகின்றது. அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவானது சாஸ்திரத்தின் மூலமா இந்த விவேகம் தான் தெரியுது. சாஸ்திரம் ஆத்மாவை கொண்டு வந்து கொடுக்கல, ஏற்கனவே இங்க இருக்கு, அதை பார்த்துக்கணும். அதனால கடவுளை அடைகிறது அப்படின்னா அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் போய் அடையணும்னா அதான் அந்த கடவுள் பூர்ணமானவர், அவர் நித்தியமானவர், அவர் அபரிச்சின்னமானவர் அப்படிங்கிற அந்த ஞானத்தை முதல்ல கேள்வி ஞானமாக பெறுகிறோம். புராண இதிகாசங்களை படிக்கிற பொழுது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பூர்ணமானவராக இருக்கிறார், அவர் நித்தியமானவராக இருக்கிறார், அழிவில்லாதவராக சாஸ்வதமானவராக இருக்கிறார், அதனால் அந்த கடவுளை அடைந்தால் நாம் பூர்ணத்துவத்தை பெறலாம். பிறப்பு இறப்பு இல்லாத அந்த பரம்பொருளை அடைகின்ற பொழுது பிறவா இரவாத நிலையை நாம் அடைவோம் என்று கேள்விப்படுகிறோம். அதனால் அந்த இறைவனை வணங்குகின்றோம், அவரை எப்படியாவது அடையணும்னு பலவிதமான சாதனைகளை செய்கின்றோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலையில் சாதனைகளை செய்து நம்மளுடைய மனது பக்குவம் அடைகின்ற பொழுது அந்த கடவுள் உண்மையிலேயே எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று நம்ம சத்சங்கத்தில் இருந்து கேட்கின்ற பொழுது சாஸ்திரங்கள் உதவி செய்கின்றன. சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் சாதுக்கள் சாஸ்திரங்களை பிரமாணமாக வைத்து கொண்டு அந்த கடவுளை பற்றி, கடவுளுடைய லட்சணங்களை சொல்லுகிறார்கள். அந்த கடவுள் எங்கே இருக்கிறார்னா அவர் பூர்ணமானவர்னா எங்கும் இருப்பவராக இருக்கணும். அல்ல, பூர்ணமான ஒரு பொருளை அடையணும். இந்த அபூர்ணமான உலக வாழ்க்கையிலிருந்து, உடல் வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட்டு பூர்ணமான ஒன்றை அடையணும்னா பூர்ணத்துவம்ங்கிறது எப்படி இருக்கும்? கேள்வி கேட்கணும்ல. பூர்ணத்துவத்தை அடையணும்னு நினச்சா பூர்ணத்துவம்ங்கிறது எப்படி இருக்கும்? ஒன்றுக்கு பூர்ணம்னா முழுமையானது. முழுமையானது இல்லை அப்படின்னா அது அபூர்ணம்னு சொல்கிறோம். அபூர்ணமானது எப்படி இருக்குது அதை பார்க்கணும். முதல்ல நமக்கு தெரிஞ்சது அதுதானே. ஆனால் அபூர்ணமானது எப்படி இருக்குன்னா அது அபூர்ணத்துவங்கிறது காலத்தினால, தேசத்தினால, வஸ்துவினால் வரையறுக்கப்படுவதா இருக்கும். ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லைன்னா என்னது? அது கால வரையறை. இந்த உடம்புக்கு அப்படித்தான் இருக்குது. ஒரு காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் இருக்குது, ஒரு காலத்தில் போயிடும். அது எந்த காலம் நமக்கு தெரியாது. இன்றைக்கா நாளைக்கா, அடுத்த வாரமா, அடுத்த மாதமா, அடுத்த வருஷமா தெரியாது. ஆனால் கண்டிப்பாக போயிடும். அது ஒன்றும் மாற்றம் இல்லை, கண்டிப்பாக போகும். அப்போ இது என்னது? காலத்தினால் இந்த உடம்புக்கு வரையறை இருக்கு. அது எல்லா காலமும் இருக்கக்கூடியதா இல்லை, பரிச்சின்னத்துவம் கால வரையறைங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் கால வரையறை வந்தாலே இடவரையறை வந்துடும். காலமும் இடமும் பிரிக்க முடியாது. ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துல இல்லை. மடத்தில் இருந்தால், ஆசிரமத்தில் இருந்தால் வீட்டில் இல்லை, வீட்டில் இருந்தால் ஆசிரமத்தில் இல்லை. அப்போ இடவரையறைங்கிறது சரீரத்துக்கு இருக்கு. அது ஒரு வரையறை. அதுக்கப்புறம் ஒரு பொருள் இன்னொரு பொருளா இல்லை, ஒன்றா இருக்கிறது. இன்னும் இந்த உடம்பு வேற, அந்த உடம்பு வேறையா இருக்கு. அதனால வஸ்து வரையறைன்னு பேர். பொருள் வரையறை, கால வரையறை, இட வரையறை, பொருள் வரையறை. கால பரிச்சின்னம், தேச பரிச்சின்னம், வஸ்து பரிச்சின்னம்ங்கிறது அதான் பரிச்சின்னம். அப்போ இந்த பூர்ணம், இந்த 3 பரிச்சின்னமும் இருக்கிறது தான் அபூர்ணம்.
இப்போ பூர்ணமானதுன்னா இந்த 3 வரையறைகளும் இல்லாததாக இருக்க வேண்டும். அப்படின்னா எல்லா காலத்திலும் இருப்பதாக, எல்லா இடங்களிலும் இருப்பதாக, எல்லா வஸ்துக்களிலும் இருப்பதாக ஒன்று இருந்தால்தான் அது பூர்ணமானதுன்னு சொல்ல முடியும். அது பூர்ணமானது, நிறைவானது, முழுமையானதுன்னு சொல்ல முடியும். முழுமை அப்படிங்கிறது அங்கதான். இப்போ காலம்ங்கிறது எல்லா காலமும், எல்லா இடமும், எல்லா வஸ்துக்களும், இந்த 3ம் சரியா முழுமையா இருந்தால் தான் அது முழுமையானது. இப்போ இறைவன் முழுமையானவர் அப்படின்னாக்கா இறைவன் எங்க இருக்க முடியும்? அவர் எங்கேயோ கைலாசத்துல வைகுண்டத்துல மட்டும் இருந்தா பூமியில இல்லைன்னா அதானே. அங்க இருக்கிறார்னா இங்க இல்லை, பரலோகத்துல தான் இருக்கிறார். அதனால பூமியில இல்லை, பூமியில அவரை வணங்கக்கூடாதுன்னா, பூமியில அவருக்கு உருவம் கொடுக்கக்கூடாதுன்னு மற்ற மதத்துல சொல்றான். அவருக்கு இணை வைக்கக்கூடாது, ஏன்னா அவர் அங்க மட்டும்தான் இருக்கார், இங்க இல்லைன்னா. அப்போ அவர் இடத்தினால் வரையறைக்கப்பட்டவரா இருக்கிறார். அப்புறம் அந்த மதம் தோன்றுவதற்கு முன்னாடி அவர் எங்க இருந்தார்னு தெரியல. அந்த மதம் தோன்றுறதுக்கு அப்புறம் தானே அப்படி ஒரு கடவுளை பற்றி அவன் சொல்கிறான். அப்போ அவர் தோன்றுவதற்கு முன்னாடி அவர் இல்லை. அப்புறம் அந்த மதம் எல்லாமே ஒரு காலத்தில் அழியக்கூடியது, அது போயிடும்னா இல்லை. அதனால் அது கால வரையறை, வஸ்து வரையறைங்கிறதெல்லாம் வரும். இங்கே இல்லை, இதில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எதுலேயும் கடவுள் இல்லை, எதையும் கடவுளாக நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா வஸ்து வரையறை வந்துடுது. கடவுள் இல்லாத பொருள்னு ஒன்று வந்துடுது, கடவுள் இல்லாத இடம் தேசம்னு ஒன்று வருகிறது, கடவுள் இல்லாத காலம் என்பதும் வருகின்றது. அப்படி கடவுள் இருந்தா, அப்படி அந்த லோகத்தில் இருக்கிற கடவுளை நம்ம போய் அடைந்தா அதுவும் அனித்தியமானதாகத்தான் இருக்கும். அங்கேயும் குறையானது இருக்கின்ற அவர் அபூர்ணம்னா, உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களும் அபூர்ணமானது, வரையறைக்குட்பட்டது. அதனால் அதை அடைகின்ற பொழுது நமக்கு முழுமையான நிறைவு கிடைப்பது இல்லை. அதனால் நாம் விரும்புகிறது முழுமையான நிறைவு. முழுமையான நிறைவு எதிலிருந்து வரும்? முழுமையான பொருளில் இருந்து தான் வரும். கடவுளும் முழுமையானவராக இல்லை. அவர் ஒரு லோகத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கிறார், ஒரு வஸ்துல மட்டும்தான், ஒரு ரூபத்தில் ஒரு மாதிரி தான் இருக்கிறார், வேற எதிலையும் இல்லைனாக்கா அவரும் வரையறைக்குட்பட்டவராக பரிச்சின்னமானவராக இருக்கிறார். அப்போ உலக பொருள் மாதிரி தான் அவரும் ஒன்று 10ஓட 11வது ஒரு பொருளாக இருக்கிறார். அவரை அடையிறதுனால கண்டிப்பாக நம்ம பூர்ணத்துவத்தை அடைய முடியாது. ஏன்னா அவரே பூர்ணம் இல்லையே. ஒரு இடத்துல தான் இருக்கிறார், ஒரு காலத்தில் தான் இருக்கிறார், ஒரு வஸ்துல தான் இருக்கிறார், ஒரு மாதிரி தான் இருக்கிறார்னா. அதனால கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் சர்வ வியாபகமாக, சர்வாந்தர் யாமியாக, சர்வ நித்தியமானவராக இருக்க வேண்டும். அதனால நாம கடவுளை அடையணும்னு நினைத்து தேட தொடங்கணும். சத்சங்கத்துல சாதுக்கள் பெரியோர்கள்ட்ட கேட்கிற பொழுது அவர்கள் சாஸ்திரத்தை பிரமாணமா வைத்து ஸ்ருதி யுக்தி அனுபவம் 3மே பிரமாணங்கிற பொழுது ஸ்ருதி யுக்தி அனுபவம். ஸ்ருதிங்கிறது சாஸ்திரம், யுக்திங்கிறது இந்த மாதிரியான நியாயங்கள். பூர்ணமானதை நீ வேணும் அப்படின்னா பூர்ணமானது என்னன்னா அது கால தேச வஸ்து வரையறை இல்லாதது தான் பூர்ணமானது அப்படின்னு யுக்திபூர்வமாக புரிய வைத்து அப்புறம் அவருக்கு அவருடைய அனுபவத்தில் இருக்கு, அந்த அனுபவத்தோட சேர்த்து சொல்லுகின்றார். அதனால நீ எந்த பூர்ணத்துவத்தை, எந்த பூர்ணமான கடவுளை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர் உனக்குள்ளேயே இருக்கிறார். அவர் உனக்குள்ளேயே எங்கும் இருக்கிறார்னா அவர் எங்கும் இருக்கிறார் அப்படின்னா அப்போ அவர் எந்த ஒரு லோகத்தில் இருக்கிறாருங்கிறது போயிரு. அவர் எங்கும் இருக்கிறார்னா, எங்கும் இருக்கிறார்னா எனக்கு வெளியேயும் இருக்கிறார், எனக்கு உள்ளேயும் இருக்கின்றார். அவர் இல்லாத காலம் இல்லை, இல்லாத பொருள் இல்லாத இடம் இல்லை, அவர் இல்லாத வஸ்து இல்லை. அப்படின்னா நான் யாரு? ஒன்று எனக்குள்ள அவர் இருக்கிறார், இல்லை நான் அவராகத்தான் இருக்கணும். அப்படித்தானே? அவருக்கு வேறான ஒன்றுன்னு நான் எந்த விதத்துலையும் சொல்ல முடியாது. சொன்னால் 2000. அப்போ அவருக்கு பரிச்சின்னம் வந்துடும். என்னை நான் பரிச்சின்னமானவனா நினைச்சா எனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய கடவுளும் பரிச்சின்னமானவராக ஆகிவிடுகிறார். நான் வரையறைக்குட்பட்டவன் என்னை வரையறைப்படுத்தினா இதுவரைக்கும் இது நான் மட்டுமே. நான் இங்கே கடவுளுக்கு இடம் இல்லை. இந்த உடம்புல இந்த இதுக்குள்ள கடவுளுக்கு இடம் இல்லைனாக்கா நான் கடவுளிடத்தில் இல்லை, கடவுள் என்னிடத்தில் இல்லை. அப்படித்தானே? நான் அதிலிருந்து தனியான ஆள்னாக்கா நான் கடவுளையே வரையறைப்படுத்துகிறேன். என்னை நான் வரையறைப்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது கடவுளையே வரையறைப்படுத்துகின்றேன். அதனால எனக்கும் பிரச்சனை, அது கடவுளுக்கும் பிரச்சனை. அதனால இது உண்மை இல்லை. அப்ப நான் இங்க கடவுள்னு ஒன்று உண்மையிலேயே இருந்தா அது பூர்ணமானதாகத்தான் இருக்க வேண்டும். பூர்ணமானதுன்னா நான் அதற்கு வேறாக இருக்க முடியாது.
இதான் சாஸ்திரம் தெளிவா சொல்றது. அதனால எந்த பூர்ணத்துவத்தை நீ தேடுகிறாயோ அது உனக்குள்ளே இருக்கின்றது. அது இருந்தா உனக்குள்ளதான் இருக்கணும். இல்லைன்னா உனக்குள்ள நீ பார்க்க முடியலைன்னா நீ அதை எங்கேயும் பார்க்க முடியாது. உனக்குள்ள எங்கேயும் அதை காண முடியாது. அதனால அந்த அந்த பூர்ணத்துவம் உனக்குள்ளதான் இருக்கு. எந்த ஒரு ஆனந்தத்தை தேடுகிறாயோ அந்த ஆனந்தம் உனக்குள்ளே இருக்கு என்று சாஸ்திரம் தெளிவாக சொல்லுகின்றது. அது சரி இருக்கு, நான் அதுவாகவே இருக்கிறேன், நீங்க சொல்ற நியாயமெல்லாம் சரியாத்தான் இருக்கு. அப்படின்னா கடவுள் எனக்குள்ளதான் இருக்கணும், அல்லது நானே கடவுளாத்தான் இருக்கணும். ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. எனக்கு என்னுடைய அனுபவத்துல அது இல்லை. நீங்க சொல்றது சரியா இருக்கலாம், யுக்திக்கு பொருத்தமானதா இருக்கு, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, லாஜிக்கலா கரெக்டா தான் இருக்கு. எனக்கு அது அனுபவத்துல இல்லையே, எனக்கு அது புரியவில்லையே, என்ன பண்றதுன்னா கண்ணுக்கு முன்னாடி இப்ப குழந்தைகிட்ட ஒரு பொருள் என்னடானா அது அங்கதான் இருக்கு பாடுறான்னா அவன் எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிறான். ஏன் அங்கதான் நான் தான் இப்ப வச்சுட்டு வந்தேன், நீ எப்படி இல்லைன்னா? ஏன்னா அந்த பொருள் என்னன்னே அவனுக்கு தெரியல. தெரிஞ்சா தானே அந்த பொருள். குழந்தைக்கும் தெரியாத ஒரு பொருளை பார்த்து அதை எடுத்துட்டு வான்னு சொன்னாக்க அது கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அதை பத்தி முன்ன பின்ன அறிமுகம் இல்லைன்னா அதை எடுக்க முடியாது. அப்புறம் நம்ம வந்து இதுதான்டா அதுன்னா இதுதானே அதை முதலே சொல்ல வேண்டியது தானேன்னா அப்படி ஏதாவது அப்படி சொல்லுவோம். அப்போ அவனுக்கு அதை பற்றி தெரியல. அந்த பொருள் பண்ணு முன்னாடி இருக்கு, அதை பற்றிய விவேகம் இல்லாத வரைக்கும் முன்னாடி இருந்தாலும் அது அறியப்படாததாக இருக்கின்றது. அதனால அங்க என்ன தேவை? அந்த பொருளை அடைவதற்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருளை, ஆனால் அறியப்படாமல் இருக்கிற ஒரு பொருளை அடைவதற்கு என்ன வேணும்? அறிவு மட்டும்தான் வேணும். ஆனால் பொருள் ஏற்கனவே இருக்கு, அது அவனுக்கு தெரியலைன்னா ஒன்று ரெண்டு கோளாறு. ஒன்று கண்ணு கோளாறு, கண்ணே தெரியலன்னா பொருள் தெரியாது. இல்லை கண்ணு தெரியுது, அதெல்லாம் பொருளையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆனால் விவேகம் இல்லை. இதுதான் அந்த பொருள்னு அந்த பேர் தெரியலை அப்படின்னாக்கா பொருள் இருக்கு, பார்க்கிறான், அனுபவிக்கின்றான், அனுபவமும் இருக்கு, ஆனால் அதை பற்றிய விவேகம் மட்டுமே இல்லை. அப்போ அவனுக்கு என்ன தேவை? அதை பற்றிய விவேகத்தை கொடுக்கணும். இது என்னதுன்னு விவேகத்தை கொடுக்கணும். அதான் சாஸ்திரம் சொல்லுகின்றது. அந்த பூர்ணமான ஆத்மா சர்வ வியாபகமாக ஏக்கமாக இருக்கின்றது. அதுவே இருக்கின்றது, அதுவே அனைத்துமாகவும் இருக்கின்றது. அதற்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை. அதற்கு அந்நியமாய் இருப்பதாக தெரிவதெல்லாம் அதனுடைய ஆபாசம், அதனுடைய நிழல் மாத்திரம். அதன் மேல அது விரும்பி எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வடிவம், அதனுடைய லீலை. அதனால்தான் சொல்லிடுறோம், அந்த பகவானை பற்றி சொல்ற பொழுது உலகம்ங்கிறது லீலை, ஈஸ்வர லீலைனா உலகமே அவருடைய லீலைனா அவருடைய விளையாட்டு, அவருடைய கல்பனை என்று சொல்லுகின்றோம். அதை புரிய வைப்பதற்காக சாஸ்திரம் ஞானத்தை கொடுக்கின்றது. அதனால அதனால இந்த ஞானத்தினால மட்டும்தான் நாம ஆத்மாவை அடைய முடியும். வேற உபாயம் எதுவும் கிடையாது. ஞானம்தான் ஒரே சாதனம். பூர்ணத்துவத்தை அடையிறதுக்கு ஞானம்தான் ஒரே சாதனம். ஏன்னா பூர்ணம்னா அது எங்கும் இருப்பது, எல்லா இடத்திலும் இருப்பது, எல்லா வஸ்துக்களுள்ளும் இருப்பது, எல்லா காலத்திலும் இருப்பது. அதனால அது ஏற்கனவே சித்தமா இருப்பது, ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கின்றது. அதை பற்றிய விவேகம் இல்லை. ஆகவே அந்த விவேகம் தான் நமக்கு அதை அடைவதற்கான உபாயம். அதனால ஆத்மாவை அடைதல் அல்லது இறைவனை அடைதல் என்பது இறைவனை அறிதல் அல்லது ஆத்மாவை அறிதல் ஆகும். அதனால அறிதல் தான் அடைதல். இல்லாத ஒரு பொருள் அப்படின்னாக்கா முதல்ல அறிவு, அப்புறம் அதை கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும். ஏற்கனவே இருக்கிற பொருள் நமக்கு தெரியலைன்னா அங்க அறிவு மட்டும் வந்தா போதும். அறிவு வந்தா அது என்ன பொருள் தெரிந்து கொண்டா போதுமானது. இங்க ஆத்ம அனாத்ம விவேகம் சாஸ்திரம் எந்த பரிச்சின்னமான ஒன்றை நான் நினைத்து கொண்டிருந்தேனோ, அதற்கு வேறா இருக்கக்கூடிய அபரிச்சின்னமான ஒன்றை அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேனோ, அந்த ஒன்றை இந்த பரிச்சின்னமான வஸ்துக்கள் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதா நமக்கு இங்க விவேகம். ஏன்னா இந்த பரிச்சின்னம்ங்கிறது அந்த ஆத்மாவிடத்துல தான் இருக்கு.
அபரிச்சின்னமான ஆத்மாவிடத்துல தான் பரிச்சின்னமான எல்லா வஸ்துக்களும் இருக்கின்றன. கடல்ல அலை அலை அலைன்னு கடற்கரையில உட்கார்ந்து பார்த்தா தொடர்ச்சியா அலைகளா வந்து போகுது. அலைகள், நுரைகள், நீர்க்குமிழிகள் என்று தொடர்ச்சியா வந்து போகுது. ஒரு அறியாத குழந்தை அலை அலைன்னு அலையா வந்து போகுதே, தண்ணி எங்க இருக்குன்னா, கடல் நீரால் ஆனது, கடல்னாலே தண்ணீர் தான் அப்படின்னு நான் புஸ்தகத்துல படிச்சிருக்கிறேன். இங்க பார்த்தா ஒரு அலையா இருக்கு, நுரையா இருக்கு, குமிழிகளா இருக்கு. இப்ப தண்ணீர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் கடல்னாக்க கடல் அது பரிச்சின்னம், வரையறை இல்லாத, அளவிட முடியாத தண்ணீர் பரப்பு அப்படின்னு படிச்சிருக்கிறார். அவர் வரையறை இல்லாத நீர்பரப்புன்னு படிச்சிருக்கிறார். கண்ணுக்கு முன்னாடி தெரியறதெல்லாம் வரையறைக்குட்பட்ட அலைகள் தான் தெரிகின்றன. அப்ப தண்ணீர் எங்க இருக்குன்னு கேட்டா, இந்த பரிச்சின்னமான அனைத்துள்ளும் பரிச்சின்னம் இல்லாத, வரையறை இல்லாத தண்ணீர் இருக்கின்றது. இன்னொரு விதமா சொன்னா, வரையறை இல்லாத நீரிடத்தில் தான் வரையறைக்குட்பட்ட இந்த அலைகள் அனைத்தும் இருக்கின்றன. வரையறை இல்லாத அந்த நீரின் மேல் வரையறைகள், அலைகள்ங்கிற வரையறைகள் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது வெறும் தோற்றமா இருக்கு. அதனால இதை நீ ஆராய்ந்து பார்த்தா, கூர்ந்து பார்த்தா அதற்குள்ள தண்ணீரை உணர முடியும், தண்ணீரை பார்க்க முடியும். அதனால ஒரு அலை வந்து போகுது, அடுத்த அலை வருது. அதோட அலையினுடைய வேகத்தினால நமக்கு அந்த தோற்றம் தெரிகிறது, அதனுடைய சீற்றம் தெரியுது, அதை மட்டும் பார்க்கிறோம். அடுத்த அலை அடுத்து தொடர்ச்சியா வந்துடுது, அதை பார்க்கிறோம். அப்ப தண்ணீரை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த ரெண்டு அலைக்கு நடுவுல பார்க்கணும். அந்த அலை திரும்பி போற போது, முதல் அலை திரும்பி போற போது என்ன ஆகுது? அந்த சீற்றம் போயிருது, வெறும் தண்ணீர் மட்டும் அப்படியே திரும்பி போகுது. வர்ற போது அலையா வருது, திரும்பி போற பொழுது, கடலுக்குள்ள திரும்பி போற பொழுது தண்ணீரா போகுது. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த அலையா வருகின்றது. அப்ப தண்ணீரை முதல்ல புரிந்து கொள்வதற்கு குழந்தைக்கு என்ன பண்ணணும்? அந்த அலை திரும்பி போற போது காமிக்கணும். அந்த தெரியுது பார், அதான் தண்ணீர்னா. அப்புறம் அதை பார்த்து அது என்னன்னு புரிந்து கொண்டா, அலையா நேரா வர்ற பொழுதும் அது தண்ணீர் தான். அலையா இருக்கிற பொழுதும் தண்ணீர் தான், அலை இல்லாத பொழுதும் தண்ணீர் தான். அது எப்பொழுதுமே தண்ணீர் தான், இருப்பது தண்ணீர் மட்டும்தான். அதுதான் விவேகம். அதனால இந்த ஆத்மாவை, ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு, அதை அனுபவிப்பதற்கு எங்க போறது, என்ன பண்றதுன்னா, அது எப்பொழுதுமே அனுபவமாக இருக்கின்றது. அதை நல்லா தெள்ள தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு இந்த மனதில் தோன்றுகின்ற அலைகளை போல தோன்றுகின்ற எண்ணங்களை கவனிப்பாயாக. அதான் விவேகம். இரண்டு எண்ணங்களுக்குள்ள எண்ணங்களை பிரகாசிப்பதா ஆத்மா சைத்தன்யம் இருக்கின்றது. அந்த ஆத்மாவானது மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் பிரகாசிப்பதாக இருக்கின்றது. அதனால எண்ணங்கள்னு வர்ற பொழுது அங்க சைத்தன்யமும் சேர்ந்துதான் எண்ணம் இருக்கு. சைத்தன்யம் இல்லாம எண்ணமானது இல்லை. ஆனா நமக்கு அந்த எண்ணம்ங்கிறதுல கவனம் இருக்கிறதுனால சைத்தன்யத்தை உணர முடியவில்லை. இப்ப சைத்தன்யத்தை மட்டும் நாம் பார்க்கணும், அலை இல்லாத தண்ணீரை மட்டும் நாம் பார்க்கணும். பார்த்தா அது புரிந்து கொள்வதற்கு எளிதா இருக்கும். அதுக்கு என்ன பண்றதுன்னா, அதற்கு ரெண்டு எண்ணத்துக்கு நடுவுல பாருங்க. ஒரு எண்ணம் போகின்றது, அடுத்த எண்ணம் போகின்றது. இரண்டிற்கும் இடைப்பட்ட பொழுது அந்த சைத்தன்யம் மாத்திரம் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம அங்க 11வது ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த 11வது ஸ்லோகத்தை திரும்ப படிச்சுட்டு அடுத்த பாட்டுக்கு போகலாம். நஷ்டே பூர்வ விகல்பேது யாவதன்யஸ்ய நோதயः நிர்விகல்பக சைத்தன்யம் ஸ்பஷ்டம் தாவத் விபாசதே. பூர்வ விகல்பே நஷ்டே து யாவத் அன்யஸ்ய ந உதயः. பூர்வ விகல்பம் அழிகின்ற பொழுது, பூர்வ விகல்பம்னா முதல் எண்ணம், முதல்ல வந்த எண்ணம், மனதில் வருகின்ற ஒரு எண்ணம். முதல் எண்ணம்னா தொடர்ந்து எண்ணம் வருது,
ஒரு எண்ணத்தை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு எண்ணத்தை பார்க்கிறோம், மனசுல ஒரு விருத்தியானது ஒரு எண்ணமானது தோன்றுகின்றது. அந்த எண்ணம் வந்து அப்படியே இருக்கானா அது அலை மாதிரி திரும்ப போய் விடுகிறது. அதுக்கு அடுத்தது அடுத்த எண்ணம் வருகின்றது. இப்போ ஒரு எண்ணம் வந்து அழிந்த பிறகு அடுத்த எண்ணம் தோன்றுவதற்கு முன்னால் அந்நிய ந உதயக, அடுத்த எண்ணம் உற்பத்தி ஆவதற்கு முன்னால் நிர்விகல்பக சைத்தன்யம், நிர்விகல்பமான அந்த சைத்தன்யமானது தாவத் ஸ்பஷ்டம் விபாசத்தே, அப்பொழுது அது தெள்ள தெளிவாக விளங்குகின்றது. அதனால் மனதை நாம் கவனிக்கின்ற பொழுது, மனதை கண்ணெல்லாம் மூடி, கண்ணு வெளியே கண்ணு காதெல்லாம் திறந்துருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கவனம் மனசு இருக்குது. அந்த எண்ணம் என்ன ஆகுது, இந்திரியங்கள் வழியாக போய் புறத்தில் இருக்க விஷயத்தை குறித்ததாக இருக்குது. அதனால் விஷயத்தை பார்க்கிற பொழுது விஷயத்தை குறித்த எண்ணம் வருது, ஆனால் நம்மளுடைய கவனம் விஷயத்தில் தான் இருக்குது. அதனால் விஷயம் இல்லாமல் எண்ணத்தை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்திரியங்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். கண்ணு காது மூக்கெல்லாம் அதை நிறுத்திட்டு, அதுதான் தியானம்னா. அதனால் தியானம் அப்படின்னு உட்கார்றோம். அதுக்கு தான் லைட்டெல்லாம் நிறுத்திட்டு, ஏன்னா லைட் இருந்தால் கூட கொஞ்சம் பார்ப்போம்னா எல்லா லைட்டையும் நிறுத்திட்டு அப்புறம் கண்ணெல்லாம் மூடிட்டு, கண்ணை மூடுறதுக்கு வசதி இருக்குது, காதை மூட முடியல, இருந்தாலும் கண்ணு தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது, கண்ணை மூடினாலே போதும். அதனால் கண்ணை மூடிட்டு உள்ள மனதை மட்டும் பார்க்கறதுன்னா, வேற வெளி விஷயங்கள் இல்லாமல் நம்ம மனதை எண்ணங்கள் தோன்றுகின்ற எண்ணத்தை, எண்ணங்கள் தோன்றும் இடத்தை பார்க்கிறது. ஒரு எண்ணம் வருது, அடுத்த எண்ணம் வருது. அப்படி ஒரு எண்ணம் வந்து அது முடிந்து அடுத்த எண்ணம் தோன்றுவதற்குள்ள ஒரு இடைவெளி இருக்கின்றது. இப்போ வேற எந்த விஷய சிந்தனை, வேற எந்த விஷயமும் இல்லை, மனசை மட்டும் பார்க்கிறோம், எண்ணத்தை மட்டும் பார்க்கிறோம். எண்ணத்தை பார்க்கிற பொழுது ஒரு எண்ணம் வருது போகுது, ஒரு இடைவெளி, அடுத்த எண்ணம் வருது, ஒரு சொல் வந்தால் அதுக்கப்புறம் மௌனம் இருக்குல்ல, ஒரு சப்தம் வருது, அந்த சப்தம் முடிஞ்சு அடுத்த சொல் வர்றதுக்கு நடுவில் மௌனமானது இருக்குது. பேப்பரில் எழுதுகிற பொழுது ஒரு வார்த்தை எழுதுனா அடுத்த வார்த்தை எழுதுகிறோம், நடுவில் ஒரு இடைவெளி ஸ்பேஸ் இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்குது. அப்போ நம்ம படிக்கிற பொழுது என்ன பண்ணுறோம், அப்படியே வார்த்தைகளாக தான் பார்த்துட்டு போகிறோமே ஒழிய அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியை கவனிக்கிறது இல்லை. ஆனால் இருக்குது அது, அந்த இடைவெளி, அந்த வெற்றிடமானது அந்த புஸ்தகத்தில் இருந்து கொண்டே இருக்கு. நம்மளுடைய கவனம் அந்த சப்தத்தில் தான் இருக்குது, சப்தத்தையே பார்த்து கொண்டு போகிறோம். என்னது கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை பார்க்கிறது. பிட்வீன் லைன்ஸுங்கிறான்ல, பிட்வீன் லைன்ஸ் மாதிரி பிட்வீன் வேர்ட்ஸு, ரெண்டு சொற்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியை பார்த்தா என்ன இருக்குது, சொல்லு இல்லை, ஒரு வெறுமை இருக்குது. இது மாதிரி பேசுகிற பொழுது சப்தத்தை கேட்குற பொழுது ஒரு சப்தம் இன்னொரு சப்தம், ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது, மௌனம் இருக்குது, ஒரு மௌனம் இருக்குது. ஆனால் நம்ம கேப் விடாமல் பேசுகிறோம். அதனால் மௌனம், உண்மையிலேயே மௌனம் இருக்குது. ஒரு சொல் முடிஞ்சு அடுத்த சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது அங்கே மௌனம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் ரொம்ப குறுகிய காலம் இருக்குது. அதனால் நமக்கு தெரியலை. நம்ம திட்டமிட்டு கொஞ்சம் நிறுத்தி பேசினா மௌனத்தை உணர முடியும். எழுதுகிற பொழுதே அப்படித்தான், பசங்க எழுதுனாக்கா சொல்லுக்கு நடுவில் இடைவெளி விடாமல் அப்படியே எழுதிட்டே போகிறான். அப்போ இடைவெளி இருக்கணும், அப்போ தான் படிக்கிற பொழுது எளிதாக இருக்கும். ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவில் இடைவெளியானது இருக்க வேண்டும். பேசுகிற பொழுதும் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தைக்கு நடுவில் ஒரு சின்ன மௌனம், ஒரு வாக்கியத்துக்கு அடுத்த வாக்கியத்துக்கு நடுவில் கொஞ்சம் அதிகமான இடைவெளி இருந்தால் கேட்பவர்களுக்கு அது எளிதாக புரியும். இப்போ நம்ம அந்த மௌனத்தை மட்டும் கிரகிக்கணும் அப்படின்னா இடைவெளியை அதிகமாக ஆக்க வேண்டும். அந்த மாதிரி மனதில் இது சப்தமாக வெளிப்படுது, உள்ள முதல்ல எண்ணமாக வந்து தானே சப்தமாக வருது, எண்ணம் தான் சப்தமாக வார்த்தையாக சொல்லாக வெளியே வருது. அப்போ அந்த ஆரம்ப நிலையிலேயே மனதில் எண்ணம் வர்ற பொழுதே ஒரு எண்ணம், ஒரு இடைவெளி விடுத்து அடுத்த எண்ணம், அந்த ரெண்டு இடைவெளியில் என்ன இருக்குது, நான் மட்டும் இருக்கு, அந்த அறிவு இருக்கின்றது, அந்த எண்ணத்தை பிரகாசிக்கின்ற ஒரு அறிவானது அங்கே இருக்கின்றது. ஏன்னா எண்ணம் வந்தால் அந்த எண்ணத்தை நம்ம உணர்றோம், அறிகிறோம், அப்புறம் அதை வார்த்தையாக பேசுகிறோம். இது வேகமாக நடக்கிறதுனால நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் தியானம் பண்ணுற பொழுது கண்ணை மூடி கவனித்தோம்னா ஒரு எண்ணம், ஒரு விருத்தி வருது, அந்த எண்ணமானது நம்மால் அறியப்படுகின்றது. எண்ணம் இருக்குது, எண்ணம் அறியப்படும் பொருளாக இருக்குது, அந்த எண்ணத்தை அறிகின்ற அறிவு இருக்கின்றது. வெறும் எண்ணம் மட்டும் இல்லை, மனதில் எண்ணங்கள் வருதுன்னா எண்ணங்கள் மட்டும் இல்லை,
அந்த எண்ணங்களை அறிகின்ற அறிவு இருக்கின்றது. இப்போ இங்கே பொருள் இருக்குனாக்கா அந்த பொருளை பிரகாசிக்கின்ற ஒளி இருக்கு. ஒளி இல்லைன்னா பொருளே தெரியாது. லைட் இல்லைன்னா பொருள் இருந்தாலும் பொருளே தெரியாது. அப்போ பொருள் இருக்கிறது, பொருளை நம்ம பார்க்கிறோம், உணர்கிறோம்னா அங்கே பொருள் மட்டும் இல்லை, அந்த பொருளை பிரகாசிக்கின்ற ஒளியானது இருக்கின்றது. அதே மாதிரி எண்ணம் இருக்கு, எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணங்களை பிரகாசிக்கின்ற ஒரு அறிவானது இருக்கின்றது. சேர் எடுத்து போட்டுங்க. சேர் இல்லைன்னா எடுத்து போட்டு பின்னாடி இருக்கு, எடுத்து போட்டு. அப்ப எண்ணம் வருது, எண்ணத்தை பிரகாசிக்கின்ற ஒரு அறிவு இருக்கின்றது. அந்த அறிவை மட்டும் நம்ம உணரணும்னா எண்ணத்தை நிறுத்தணும், அல்லது ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியை கவனிச்சோம்னா அந்த அறிவை உணர முடியும். ரெண்டு பொருள் இருக்கு, நான் வெளிச்ச ஒளி இருக்கு, பொருளை பார்க்கிறோம். நான் ஒளியை மட்டும் பார்க்குறோம்னா பொருளை எடுத்துடணும், அவ்வளோதான். அல்லது ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியில பார்க்கணும். அந்த மாதிரி இரண்டு எண்ணங்களுக்கு இடைவெளி கொடுக்கிற பொழுது அங்க அறிவு மாத்திரம் இருக்கு, எண்ணம் இல்லாத அறிவு மாத்திரம் இருக்கும். அந்த அறிவு ஆத்ம சைத்தன்யம். அந்த அறிவு ஆத்ம சைத்தன்யம். அதை நல்லா நான் அனுபவிக்கணும், நல்லா நான் பார்க்கணும்னாக்கா அந்த இடைவெளிய, எண்ணங்களுக்கு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியை அதிகமாக்கணும். மௌனத்தை நான் அதிகமாக அனுபவிக்கணும், உணரணும்னா என்ன பண்ணணும்? பேச்சை நிறுத்தணும். அவ்வளோதானே. மௌனத்தை நான் நிறைய அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்னா முதல்ல என்ன பண்ணணும்? பேச்சை நிறுத்தணும், அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த அறிவை, சைத்தன்யத்தை நான் உணர வேண்டும், நன்றாக உணர வேண்டும், அந்த ஆத்மானுபவம் எனக்கு வேணும்னு நினைத்தா எண்ணங்களின் இடைவெளியை அதிகமாக ஆக்க வேண்டும். அதைத்தான் 12வது பாடல்ல சொல்றார். 12வது ஸ்லோகம். ஏக த்வி த்ரி க்ஷணேஷ்வேவம் விகல்பஸ்ய நிரோதனம் கிரமேணாப்யஸ்யதாம் யத்னாத் பிரம்மானுபவகாங்க்ஷிபிஹி ஏக த்வி த்ரி க்ஷணேஷ்வேவம் விகல்பஸ்ய நிரோதனம் கிரமேணாப்யஸ்யதாம் யத்னாத் பிரம்மானுபவகாங்க்ஷிபிஹி. ஏவம் கடைசி வார்த்தை, பிரம்ம அனுபவ காங்க்ஷிபிஹி. ஏவம்னா இவ்வாறு, இவ்வாறுனா போன பாடல்ல சொன்ன மாதிரி ஒரு எண்ணம் தோன்றி அழிந்த பிறகு அடுத்த எண்ணம் தோன்றுவதற்கு முன்னால் அங்க சைத்தன்யமானது, அறிவானது, ஆத்மாவானது நன்கு ஸ்பஷ்டமாக, அதனால் ஸ்பஷ்டம்னு சொன்னார், ஸ்பஷ்டமாக விளங்குகின்றது, தெளிவாக அதனுடைய இருப்பானது விளங்குகின்றது. நான் என்ற ஆத்மாவினுடைய இருப்பானது இரண்டு எண்ணங்களுக்கு இடையில் தெளிவாக விளங்குகின்றது. இவ்வாறு அந்த ஆத்மாவை ஒருவன் நன்கு அனுபவிக்க வேண்டும் என்றால், அதனால் ஏவம்னா இவ்விதமாக, பிரம்ம அனுபவ ஆகாங்க்ஷிபிஹி, பிரம்ம அனுபவத்தை பெற விரும்புபவர்களால், அதாவது வார்த்தைக்கு அர்த்தம் பிரம்ம அனுபவம். பிரம்ம அனுபவம்னா ஆத்ம அனுபவம். நான் என்று உண்மையிலேயே உள்ள இந்த உடம்புக்கு, மனசுக்கு, புத்திக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம், இந்த சிதாபாசனுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம், அதை ஒருவன், அந்த சைத்தன்யம் தான், அதற்கு இன்னொரு பேர் ஆத்மானு பேர், அது பிரம்மம் என்று பெயர். அதனால் பிரம்மத்தை அனுபவிக்க விரும்புகின்றவர்களால், இவ்வாறு பிரம்மத்தை நேரடியாக கண்டு அனுபவிக்க விரும்புகின்றவர்களால் என்ன பண்ணணும்? விகல்பஸ்ய நிரோதனம். அந்த விகல்பம்ங்கிறது எண்ணம், அடுத்தடுத்து மனதில் வரக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களை நிறுத்துதல் என்பது, எண்ணங்களை குறைத்தல், எண்ணங்களை நிறுத்துதல் என்பது நிரந்தரமாக நிறுத்த முடியாது, நிரந்தரமாக நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது நீண்ட கால யோக அபியாசத்தில் வேணால் எண்ணங்களை குறைக்கலாம். சித்த விருத்தி நிரோதம்னா எண்ணங்களுடைய வேகத்தை குறைக்கலாம், அதுக்கு ரொம்ப கால அபியாசம் வேணும். ஆரம்பத்தில் என்ன பண்ணலாம்? ஏக த்வி த்ரி க்ஷணேஷு, ஒரு க்ஷணம், இரண்டு க்ஷணம், மூன்று க்ஷணம். க்ஷணேஷுனா க்ஷணங்களில்,
எத்தனை க்ஷணம்னா 1 க்ஷணம், 2 க்ஷணம், 3 க்ஷணம், 1 வினாடி, 2 வினாடி, 3 வினாடின்னு அந்த விகல்பத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியை அதிகமாக்கி கிரமேண முறையாக முதல்ல 1 க்ஷணம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி 2 க்ஷணம், 3 க்ஷணம்னு எண்ணங்களுக்கு நடுவில் இடைவெளியை அதிகமாக்கி யத்னாத்னா மிக பிரயத்தனத்துடன், யத்னம்னா முயற்சியுடன். ஏன்னா அது அவ்வளோ எளிதாக நடக்கிறது இல்லை. மனசு சும்மா தியானம் பண்ணலாம் நினைச்ச உடனே என்ன பண்ணுது சொன்னார், எண்ணத்தை நிறுத்தின உடனே எண்ணத்தை பார்க்க ஆரம்பிச்சா ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு நடுவில் இடைவெளி விட்டா என்னன்னா அது வேற எங்கேயோ போயிருக்கு. அது வேற எங்கேயோ ஓம் நம சிவாய ஜபம் பண்ண தொடங்கின ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு கேப் விடாம சொன்னாதான் இருக்கு. நடுவில் ஒரு க்ஷணம் மனசு நின்னா அந்த கொஞ்சம் நிறுத்தலாமே, நிறுத்தினாக்க வேற எங்கேயோ போயிருக்கு, வேற எங்கேயோ மனசு போய் விடுகிறது. அப்படியும் போகாம நிறுத்தணும். அதனால நம்ம ஜபத்துக்கு நேரத்தையே தான் பார்த்தோம். ஜபத்துக்கு எடுத்துக்கொள்ற பொழுது மூச்சு விடாம கேப் விடாம ஜபம் சொல்றதுக்கு பதில இங்க சொல்ற மாதிரி 1 க்ஷணம், 2 க்ஷணம், 3 க்ஷணம் என்று கிரமமா அந்த இடைவெளியை அதிகமாக்கணும். ஓம் நம சிவாய நிறுத்தி ஓம் நம சிவாய. அப்போ சொல்ற பொழுது அந்த ஓம் நம சிவாய சொல்றதுல முழு கவனம் இருக்கு. நாம சொல்றோம், நாமளே அதை கேட்கிறோம். முதல்ல சத்தமாகவே சொல்லலாம், சத்தமாக சொல்கிறோம், நாமளே கேட்கிறோம். ஒரு முறை சொல்கிற பொழுது அந்த சப்தம் கேட்குது. சொல்லி நிறுத்தின உடனே அடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, மௌனம் இருக்குது. அப்போ அந்த மௌனத்தை கவனிக்கணும், அந்த அமைதியை கவனிக்கணும். ஓம் நம சிவாய சொல்கிறோம், நமக்கே கேட்குது, நிறுத்துகிற மௌனம் இருக்குது, அந்த மௌனத்தை கவனிக்கிறோம். வெளியே பண்ணலாம், வெளியவே சப்தம் கேட்காம, அப்போ வேற சப்தம் ஏதாவது கேட்கும், அங்கே போயிடக்கூடாது. அதனால நிறுத்தினோன்னா அங்கே போயிடக்கூடாது. நம்ம சொன்ன ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ரெண்டுக்கு நடுவில் இருக்க அந்த மௌனம், அதை கவனிக்க, சப்தத்தை மட்டும் கவனிக்காம மௌனத்தை கவனிக்கணும். அப்புறம் சப்தமே இல்லாமல் மனதுக்குள்ள ஓம் நம சிவாய விருத்தி வருது, அதை கவனிக்கிறோம், அதை கவனிக்க முடியுது. அதை நிறுத்தி அடுத்த ஓம் நம சிவாய சொல்றதுக்குள்ள இடைவெளி கொடுத்தா அங்க ஆத்மா இருக்கின்றது, சைத்தன்யம் இருக்கின்றது. அந்த மௌனம் மனதுல விருத்திகளுக்குள்ள இருக்கக்கூடிய மௌனத்துல அந்த விருத்திகளை பிரகாசிக்கின்ற அறிவு இருக்கின்றது. அப்ப நான் இப்படி கிரமேண யத்னாத் அபியஸ்யதாம், இப்படி கிரமமாக முறையாக அபியாசம் செய்ய வேண்டும் அந்த ஆத்ம சைத்தன்யத்தை நன்றாக உணர்வதற்கு. அதனால அந்த சப்தத்தை எண்ணம் வருது, எண்ணத்துக்கு நடுவில் மௌனம் இருக்கு, இடைவெளி இருக்கு. நம்ம கவனம் ஜபம் சொல்ற பொழுது ஓம் நம சிவாயில சொல்றோம், அதுல கவனம் இருக்கு. ஆனா இங்க ஆத்ம சிந்தனம் அப்படிங்கிற பொழுது, வேதாந்த சிந்தனம்ங்கிற பொழுது அந்த எண்ணத்தை பிரகாசிக்கின்ற அறிவு மேல கவனம் இருக்கணும். ஜபம் பண்ற பொழுது ஜப மந்திரத்துல கவனம் இருக்கணும், அது சகுணமா. ஆனால் நமக்கு இங்கே நிர்குணமாக ஆத்ம சைதன்யத்தை நாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா எந்த அறிவினால் இந்த எண்ணமானது பிரகாசப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு பார்க்கணும்னாக்கா அது பார்க்கப்படும் பொருளாயிரும். அப்படி பார்க்க, அதனால அது ரொம்ப கவனம், அதனால அது ரொம்ப சூக்ஷ்மமானதுன்னா. ஓம் நம சிவாய சொல்ற பொழுது எண்ணம் இருக்கு, அந்த எண்ணம் ஒரு அறிவினால் அறியப்படுகின்றது, அந்த அறிவும் அங்கே இருக்கு. அப்புறம் சொல்லலைனாக்கா, எண்ணம் வரலைனாக்கா அறிவு மாத்திரம் இருக்கு, அந்த உணர்வு மாத்திரம் இருக்கின்றது. அதான் ஆத்மா, அதான் ஆத்மா. அந்த சைலன்ஸ்ல இருக்கு. அமாத்திரை, அதான் துரியம்னு சொல்லுது சாஸ்திரம். அமாத்திரான்னு சொல்லுது, துரியம்னு சொல்லுது. அந்த அமாத்திராவில் சைத்தன்யம் மட்டும் இருக்கு, ஆத்மா மாத்திரம் இருக்கு, நான் மாத்திரம் இருக்கு. எது மாதிரி? ஆழ்ந்த தூக்கத்துல, கனவும் இல்லாத தூக்கத்துல அந்த நான் மாத்திரம் இருக்கு, அவ்வளவுதானே. அங்க ஒரு நான் மாத்திரம் இருக்கு, ஆனா நான் மாத்திரம் இருக்கேன்னு அப்ப நமக்கு தெரியல, ஏன்னா அந்த கரணம் தூங்கிடுச்சு. இங்க நம்ம விழிப்பு நிலையில நாம திட்டமிட்டு உட்காந்து பிளான் பண்ணி, ரூம் போட்டு உட்காந்து பிளான் பண்ணி தனியா உட்காந்து இந்த அறிவை பார்க்கறதுக்காக தியானம் பண்ற பொழுது அந்த அறிவுல கவனம் வைக்கணும், விருத்தியில கவனம் வைக்காம, எண்ணத்துல கவனம் வைக்காம அந்த எண்ணத்தை பிரகாசிக்கின்ற உணர்வு, அதை
கவனம் வைத்தோம்னா அதை உணர்ந்து கொள்ள முடியும். அதனால எண்ணம் தோன்றுகின்ற இடத்தை பாருன்னு ரமணர் சொல்றார். எண்ணத்தை பாரு அப்படிங்கிறத விட எண்ணம் எங்கிருந்து தோன்றுகின்றது, எண்ணம் எங்கிருந்து தோன்றுகிறதுன்னு பார்த்தா தொடர்ந்து அதை பார்க்கிற பொழுது கொஞ்ச நாள்ல புரியும். அதை பார்க்கறது தான் நமக்கு கவனம்னு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா அது தானாக விளங்கும். அதை நம்ம விளக்க வைக்க முடியாது, அது தானாக விளங்கும். ஆனால் எண்ணத்தோட போயிடக்கூடாது. விஷயங்களோட அந்த எண்ணங்கள் விஷயத்தை குறித்து தான் இருக்கு, அதோட போயிடாம அந்த வெறுமனே எண்ணத்தை பிரகாசிக்கின்ற அல்லது எண்ணம் எங்கிருந்து தோன்றுகின்றதோ அதுல மட்டும் கவனம் இருக்கணும்னு பார்த்து கொண்டே இருந்த எண்ணம் குறைந்து அந்த அறிவு மாத்திரம், ஒரு உணர்வு மாத்திரம் இருக்கும். அதுதான் ஆத்ம சைத்தன்யம், அதுதான் உண்மையான நான், அதுதான் உண்மையான நான். அப்படி ஒருவன் பிரம்மானுபவத்தை பெற முடியும். அப்படி நமக்கு அந்த தொடர்ந்து அபியாசத்தினால கண்டிப்பா அப்படி அது முடியும். அதுக்கப்புறம் விருத்திகள் எண்ணம் வர்ற பொழுது அந்த எண்ணத்தை நாம பார்க்கிறோம். எவ்வளவு எண்ணம் வந்தாலும் ஒரு எண்ணம் வரலாம், அப்புறம் அடுத்து இடைவெளி இல்லாம தொடர்ச்சியா எண்ணம் வந்தாலும் அந்த அறிவு வேறு, இந்த எண்ணம் வேறு என்ற அந்த உறுதி நமக்கு தெளிவா இருக்கும். நம்மளால கான்பிடன்ஸா நான் வேற அது வேறேன்னு ஆப்ஜெக்டா பார்க்கிறதுங்கிறது அங்க ஸ்பஷ்டமா தெளிவா இருக்கும். அதுக்கப்புறம் உலக விவகாரங்கள் எப்படி இருந்தாலும் அது வேறு நான் வேறுங்கிறது நமக்கு தெளிவா இருக்கும். ஆனா அதுக்கு ரொம்ப அபியாசம் பண்ணணும். அந்த ஆத்மா உணர்வு மட்டும் இருக்கிறது என்பதற்கு, இதுதான் ஆத்மா, இதுதான் நான் என்று உணர்ந்து கொள்வதற்கு நம்ம தொடர்ச்சியா அபியாசம் பண்ற பொழுது அது வரும், அது புரியும். அது ஒரு முறை புரிந்து விட்டா அதற்கப்புறம் எவ்வளவு உலக விவகாரம் பண்ணாலும் எவ்வளவு எண்ணங்கள் வந்தாலும் அதனால நமக்கு குழப்பம் இல்லை. அதனால ஒரு முறை 2 அலைகளுக்கு நடுவுல தண்ணீரை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் 1000 அலை வந்தாலும் தண்ணீர் தானே, அலைக்குள்ளேயும் தண்ணீர் தான் இருக்கு. அலையா இருக்கிற பொழுதும் தண்ணீர் தான் இருக்கு. அலை இல்லாம அமைதியா இருந்தால் தண்ணீர் தான் இருக்கு. அது அலைகளாக வருகின்ற பொழுதும் அங்க தண்ணீர் தான் இருக்கின்றது. அதனால அந்த தண்ணீர், கடல்ங்கிறது சமுத்திரம், தண்ணீர் மயம் அப்படிங்கிறது நமக்கு புரிந்து விட்டா எத்தனை அலைகள் வந்தாலும் எல்லாமே தண்ணீர் தாங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கும். அதனால சுனாமியை பார்த்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை, அதெல்லாம் தண்ணீர். அதனால எவ்வளவு பெரிய அலையா வந்தாலும் அது தண்ணீர் தான், அது தண்ணீர் தான்ங்கிற அந்த திருஷ்டி மாற போறது இல்லை. ஒரு முறை அதை புரிந்து கொண்டா அதுக்கப்புறம் அந்த திருஷ்டியானது மாறாது. அதுக்கப்புறம் அந்த அலையெல்லாம் நிறுத்திட்டு தான் தண்ணீரை பார்க்கணுங்கிறது இல்லை, அலைகளுடைய இடைவெளியில தான் தண்ணீரை பார்க்கணுங்கிறது இல்லை. எல்லா அலைகளுள்ளும் தண்ணீரை காண முடியும். அதே மாதிரி இந்த விருத்திகளுக்கு இடையில ஆத்ம சைத்தன்யத்தை நம்ம பார்க்க முடிந்தால், உணர முடிந்தால் அதுக்கப்புறம் விருத்திகள் இருக்கின்ற பொழுதும் அதை உணர முடியும். அதனால சதா யோகத்திலேயே இருந்துதான் ஆத்மானுபவத்தை பெறணுங்கிறது இல்லை. ஒரு முறை நமக்கு தெளிவாயிட்டா எவ்வளவு விருத்திகள் இருந்தாலும் ஆத்மா இருந்து கொண்டு தான் இருக்கு. ஆத்மா இல்லாம விருத்திகள், தண்ணீர் இல்லாம அலைகள் இல்லை. ஆத்மா இல்லாம இந்த விருத்திகளோ மனசோ இந்திரியங்களோ உடலோ எதுவுமே இல்லை, எந்த உலக விவகாரமும் இல்லைங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கும். அதனால இந்த 12வது ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மா அனாத்ம விவேகத்தை, ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டு வந்தார். ஆத்மா அனாத்ம விவேகம், அனாத்மாவுக்குள்ள அனாத்மாவுக்குள்ள அல்லது அனாத்மாவை பிரகாசிக்கின்றதா இருக்கக்கூடிய ஆத்மாவை எவ்வாறு அது இருக்குங்கிறதும் அதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை பற்றியும் தத்துவத்தை சொல்லிட்டு வந்தார். இந்த 12வது ஸ்லோகம் நிதித்தியாசனத்துக்கான ஸ்லோகம். 12ல இருந்து இதுக்கு பின்னாடி வருது நிதித்தியாசனத்துக்கான ஸ்லோகம். தனியாக உட்காந்து இந்த உடம்பு ஸ்தூல செருமால ஆரம்பிக்கிற போது அப்படித்தானே அந்த ஸ்தூலமயோ தேகன்னு, தேகம் ஸ்தூலமயமானது தேகம்னா இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் இதெல்லாம் வந்து போகக்கூடியதாக இருக்கு, ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலையில இல்லாததாக இருக்கின்றது என்று அதெல்லாம் யோசனை பண்ணி, அதனால இந்த உடம்பு நான் இல்லை, ஸ்தூல உடம்பு நான் இல்லை, சூக்ஷ்ம உடம்பு நான் இல்லை, அவித்யா அதுவும் நான் இல்லை, இதை அறிகின்ற அறிவு நான் அப்படின்னு புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த அறிவானது
உடல் மனது எவ்வளவு மனதோட விகல்பம், மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எப்படி மாறுகின்ற பொழுதும் அது மாறுபடாமல் இருக்கின்றது. முதல்ல புரிந்து கொள்வதற்காக காரண நிலையில, காரண சரீரம் ஆழ்ந்த உறக்க நிலையில ஆத்மாவானது அவித்தையை பிரகாசித்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். அதற்கப்புறம் விழிப்பு நிலையிலும் கூட தூஷ்ணீம் பாவத்துல மனதுல எண்ணங்கள் இல்லாம, மனசுல வேற விவகாரங்கள், வேற சிந்தனை இல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்கிற பொழுது அந்த அமைதியை, அந்த மௌனத்தை ஆத்மா பிரகாசித்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். அந்த பிரகாசமான ஆத்மாவை, அந்த ஞானத்தை, அந்த அறிவை நல்லா புரிந்து கொள்ளணும்னா எண்ணங்களை எடுத்துக்கொண்டு, மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எடுத்துக்கொண்டு அந்த எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியை கவனிக்கின்ற பொழுது ஆத்மா அறிவை, அந்த எண்ணங்களை பிரகாசிக்கின்ற அறிவை நாம் நன்கு உணர முடியும்னு சொன்னார். இதை நம்ம தனியாக உட்காந்து யோசனை பண்ணி அப்புறம் நிதித்தியாசனமாக செய்யணும். அந்த எண்ணங்களை கவனிக்கிறதை விட எண்ணங்களை பிரகாசிக்கின்ற அறிவை கவனிக்கிறது, அறிவில் கவனத்தை வைக்கிறது. இதை அந்த அறிவு உண்மையிலேயே ரொம்ப நுட்பமானது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப அதி நுட்பமானது. இது புரிஞ்சுட்டா அதுக்கு மேலே புரிஞ்சு கொள்வதற்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். வேதாந்தத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் இதுதான், உபதேசத்தோட உச்சநிலை இதுதான். இது நமக்கு தெளிவாக விளங்கிட்டா அதற்கு மேலே வேதாந்தத்தில் புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை, அடையிறதுக்கோ வேற எதுவுமே ஒன்றும் இல்லை. அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த எண்ணங்களை பார்க்கறது அப்படிங்கிறத விட எண்ணுபவனை பார்த்தல். இது எண்ணங்களை நாம் குறைக்கின்ற பொழுது, எண்ணங்களை நீக்குகின்ற பொழுது இந்த ஆத்ம சைத்தன்யம் அது தானே விளங்குகின்றது. அதான் முக்கியம். ஏன்னா ஆத்மா ஸ்வயம் ஜோதியாக இருக்கு, இந்த அறிவு ஸ்வயம் ஜோதியாக இருக்கு. அறிவை அறிவதற்கு இன்னொரு சாதனம் தேவையில்லை. இந்த ஆத்மா விளக்க அறியறதுக்கு இன்னொரு லைட் வேணுமா? மற்ற பொருளை, பிரகாசம் இல்லாத ஒரு பொருளை அறியறதுக்கு பிரகாசமான ஒரு விளக்கு தேவை. விளக்க பார்க்கறதுக்கு நமக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்கு அது வேற, ஆஃப் ஆயிடும். அது எரியலைன்னா இன்னொரு விளக்கு தேவைப்படலாம். அதனால மெழுகுவர்த்தி, என்ன கரண்ட்டு போயிடுச்சு, மெழுகுவர்த்தி பற்ற வைக்கணும்னா முதல்ல மெழுகுவர்த்தி எங்கே இருக்குன்னு தேடணும், அது இருக்குது. அப்புறம் பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டி வேணும்னா தீப்பெட்டி எங்கே இருக்குன்னு தேடணும். அதனால பிரகாசம் இல்லைன்னா தேடித்தான் ஆகணும். ஆனால் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு தீபம் வேணுமா? வேண்டியது இல்லையே. அப்போ அங்கே என்ன தேவை? நம்ம அதை நோக்கி நம்ம கண்ணை திருப்பினா போதும். எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும், தெரிகின்ற பரிதிக்கான கண்ணொன்றே போதும். கைவில்லை நவநீதத்தில் எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும். இருட்டில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்கறதுக்கு ஒரு விளக்கு வேணும், கண்ணு வேணும். ரெண்டில் ஒன்று இருந்தாலும் பார்க்க முடியாது. ரெண்டில் ஒன்று தான் இருக்குன்னா, கண்ணு இருக்குது விளக்கு இல்லைன்னா, வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியாது. இல்லை வெளிச்சம் இருக்குது கண்ணு தெரியலைன்னா பார்க்க முடியாது. அப்போ இருட்டில் இருக்க ஒரு பொருளை பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேணும், கண்ணு வேணும். தெரிகின்ற பரிதிக்கான கண்ணொன்றே போதும்னா, பிரகாசமாக இருக்கிற விளக்க சூரியனை பார்க்கறதுக்கு இன்னொரு விளக்கு வேணுமா, டார்ச் லைட் வேணுமான்னா வேண்டியது இல்லை. அங்கே கண்ணு மட்டும் இருந்தால் போதும். அதை நோக்கி கண்ணை திருப்புனா போதும். அந்த தீபத்தை நோக்கி நம்ம கண்ணை திருப்புனா போதும், அது தானே விளங்கும். அதே மாதிரி இந்த விருத்திகளை நீக்குனா ஆத்மா தானே விளங்கும். அந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு ஒரு விருத்தி வேணுமான்னா அங்கே விருத்தி இல்லை. ஆத்மாவை நோக்கி எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியை காண தொடங்குனா அந்த ஆத்ம சைத்தன்யமானது தானே விளங்குகின்றது. அதனால அங்கே விளங்குகின்றதுங்கிறது அறியப்படும் பொருளாக பார்க்கப்படுவது இல்லை. அதுதான் சொன்னேன், அது ஆப்ஜெக்டாக அங்கே பார்க்கப்படுவது இல்லை, அது நான் என்று தானே விளங்குகின்றது. அதை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புனா போதும். எப்படி பார்வையை சூரியன் நோக்கி திருப்பின மாதிரி நம்மளுடைய கவனத்தை அந்த எண்ணங்களை பிரகாசிக்கின்ற அறிவை நோக்கி திருப்பினால் போதுமானது. அது திருப்புறதுக்கு எண்ணம் வேணும், கொஞ்சம் எண்ணம், இப்படியெல்லாம் விசாரம் பண்ணணும். அதை நோக்கி திருப்புறதுக்கு இந்த எண்ணங்கள் வேணும், மனசு வேணும். அதை மனசுல இருக்கக்கூடிய சிதாபாசன் வேணும். ஆனால் அதை திருப்பினோம்னா அதன் பிறகு ஆத்ம சைத்தன்யம் தானே விளங்குகின்றது. அங்கே மனசு இருக்கலாம்,
அதிசூக்ஷ்மமானதாக இருக்கும், சிதாபாசன் இருக்கும், அதுவும் அதிசூக்ஷ்மமாக இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் அங்கே இல்லை. ஆத்மாவானது தானே விளங்குகின்றது. இப்போ சூரியனை நோக்கி கையில் ஒரு விளக்கு வைத்து கொண்டு சூரியனை பார்க்குறோம்னா, விளக்கோட வெளிச்சம் இருக்கு, சூரியன் தெரியுது. இந்த விளக்கோட வெளிச்சம் சூரியனை பார்க்கறதுக்கு, விளக்கோட வெளிச்சத்தினுடைய உதவி சூரியனை பார்க்கறதுக்கு வேண்டியதில்லை. அதே சமயம் விளக்குல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கு, ஆனால் சூரிய வெளிச்சத்தில் அது முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடுகிறது. அதே மாதிரி இந்த விருத்திகளுக்கு நடுவில் இருக்கிற அல்லது விருத்திகளை பிரகாசிக்கின்ற ஆத்ம சைத்தன்யத்தை பார்ப்பதற்கு ஒன்றும் வேண்டாம், அதை நோக்கி விருத்திகளை திருப்புனா போதும், ஆத்ம சைத்தன்யம் தானே விளங்கும். அந்த விருத்திகளில் சிதாபாசன் இருக்கும். விருத்திகள்னா முன்னாடியே பார்த்தோம், விருத்திகளுக்குள்ள சிதாபாசன் இருக்கு. ஆனால் அது விஷயங்களை பார்க்கிற பொழுது சிதாபாசன் முக்கியத்துவம் உடையதாக இருக்கு. இந்த விருத்திகளை சொரூபத்தை நோக்கி திருப்புற பொழுது அந்த விருத்திகளில் சிதாபாசன் இருந்தாலும் அது சூரியனுக்கு முன்னாடி எரிகிற விளக்கு மாதிரி, அந்த சூரிய ஒளியில அந்த விளக்கருடைய ஒளியானது கலந்து விடுகிறது, மங்கியதாக இருக்கு, முக்கியத்துவம் இல்லாததா ஆகி விடுகிறது. இதே மாதிரி ஆத்ம சைத்தன்யத்தின் முன்னாடி இந்த ஆத்ம சைத்தன்யத்தை நோக்கி, இந்த அறிவை நோக்கி, எண்ணங்களை பிரகாசப்படுத்துகின்ற அறிவை நோக்கி மனதை திருப்புற பொழுது, எண்ணங்களை திருப்புகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய சிதாபாசன் ஒளியிலிருந்து விளைகிறது, ஆத்மா ஸ்வயம் தானே விளங்குகின்றது. அதனால அதை அப்படி தானே விளங்குறது தான் ஆத்மா அனுபவம். அதனால் அதை நம்ம அனுபவிக்கிற பொழுது அங்கே மனசு இருக்கு, சிதாபாசன் இருக்கு, ஆனால் அது ஒளி மங்கியதாக ஆத்ம சுயம் ஜோதியான ஆத்ம பிரகாசத்தில் அது அடங்கியதாக இருக்கின்றது. அப்போ என்னது, அங்கே நான் மாத்திரம் இருக்கிறேன், சைத்தன்யமாகிய நான் மாத்திரம் இருக்கிறேன், சச்சிதானந்தமான நான் மாத்திரம் இருக்கிறேன். ஏன்னா அங்கே வரையறை இல்லை. அந்த உணர்வு இருக்கிற பொழுது, அதில் இருக்கிற பொழுது கால தேச வரையறை இருக்காது. அதனால அது அனந்தம், அது பூர்ணம், அது ஆனந்தம். அதனால தான் அது பேரின்பம்னு சொல்கிறோம். தூக்கத்தில், கனவுல, ஆழ்ந்த தூக்கத்தில், கனவும் இல்லாத ஆழ்ந்த தூக்கத்தில் ஆத்மா மாத்திரம் இருக்கு, நம்ம மனசு அதில் லயமாகி இருக்கின்றது. அப்போ கால தேசம் ஏதாவது வரையறை இருக்க? ஒரு வரையறையும் இல்லையே. தூக்கத்துக்கு போயிட்டோம்னா எந்த காலத்தில் இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம்னா, கிளாஸில் இருக்கோங்கிறது கூட நமக்கு தெரியாது. வீட்டில் படுத்து தூங்குறோமா இல்லை கிளாஸில் உட்காந்து தூங்குறோமானா அது விழிப்புணர்வு தான். தூக்கத்துக்கு போயிட்டாக்கா அதுவும் இல்லை. அப்போ கால வரையறை, தேச வரையறை இல்லை. அப்போ பூர்ணத்துவம் வந்துடுது. காலம் தேசம் கடந்தவர்களாக ஆகி அப்பயே பிரம்மானந்தம் தான். கிளாஸில் பாடம் கேட்டு புரிஞ்சாலும் பிரம்மானந்தம் தான், இல்லை புரியாமல் தூக்கம் வந்தாலும் தூங்கிட்டாலும் பிரம்மானந்தம் தான், அதுவும் பிரம்மானந்தம் தான். ஏன்னா காலத்தை வரையறை இல்லை, அங்கே வரையறை இல்லாத ஒரு ஆனந்தமானது இருக்கின்றது. அந்த ஆனந்தம் சச்சிதானந்தம், அது சொரூபானந்தம். அது தூக்கத்தில் இயல்பாக வருது. நம்ம விழிப்புல சாஸ்திர படித்து கேட்டு அதோட விசாரத்தோட துணையோட நம்ம தியானத்தில் அதை செயற்கையாக உணர முடியும், அனுபவிக்க முடியும். அதுதான் பிரம்மா அனுபவம்ங்கிறது. அதுதான் ஒரு முறை நமக்கு அது தெளிவாயிட்டா அதற்கப்புறம் என்ன விவகாரம் பண்ணாலும் அது விவகாரம் தான். நான் ஆத்மாதான்ங்கிறது தெளிவா இருக்கும். சரி, மேற்கொண்டு அதுக்கப்புறம் ஐக்கியத்தை சொல்றார். அதை அடுத்த வகுப்புல நம்ம தொடருவோம். அதனால இந்த பாப்போம், அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஐக்கியம் வருது. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வியோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.